ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வீக்லி ஃபோர்காஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன வீக் வந்துட்டு எந்த விதமான இன்ட்ராடே அப்டேட்ஸும் இல்லை. ரீசன் என்னென்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு ஃப்ளக்சுவேஷன் தரல. ஒரே லெவலில் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனில் மேலேயே ஏறிட்டு இருந்ததுனால நம்ம வந்து பெரிய லெவலில் ட்ரேட்ஸ் எதுவுமே டெலகிராமே கொடுக்கல. ஸோ அண்ட் நானுமே பெரிய லெவலில் வீடியோவும் அப்லோட் பண்ணலை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக அப் ட்ரெண்டில் இருந்ததுனால. ஸோ இதை நெக்ஸ்ட்டு இப்போ என்ன மார்க்கெட் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேம்லேருந்து பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் தான் நம்ம வந்து கிளியர் பிக்சர் என்னென்னு தரும் மார்க்கெட்டில். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பொறுத்தளவுக்கு லுக்கிங் குட். வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு நம்மளுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லெவல் வந்து நல்ல ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். இதை நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பி இருக்குது. அகெயின் இப்போதைக்கு நம்மளுக்கு இதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே வந்தால் மட்டும்தான், அதாவது 53,600க்கு கீழே மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷரே தவிர மற்றபடி எந்த விதத்துலையும் இப்போ பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு பேங்க் நிஃப்டிலையும் போன வாரம் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக செல்லிங் ப்ரெஷர் வருன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஸோ போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தேன். ஒரு கரெக்ஷன் மாதிரி வந்துட்டு அகெயின் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறும்னு எதிர்பார்த்தேன். பட் அதையும் பிரேக் ஆகிட்டு மாறி நம்மளுக்கு ஸ்டேபிளாக மேலே ஏறிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 56,000 இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்துட்டு 57,284. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்துட்டு எக்ஸ்பெக்டட் டார்கெட் 56,000. அண்ட் 56,000 ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அகெயின் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அதான் நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரைடே வந்துட்டு ஒரு ஃபாலாக போயிருக்கு. அண்ட் இந்த ஃப்ரைடே வந்த ஃபால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மார்க்கெட் இந்த வீக் வந்துட்டு ப்ரீவியஸ் ஹை அதாவது 56,000 உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு மார்க்கெட் போச்சுன்னா நல்லாவே ஹெல்த்தியான மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குல்ல, இந்த லெவல் ரேஞ்ச் என்னென்னா 54,990. ஸோ இந்த லெவல் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அகெயின் மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்ததுன்னா திரும்பி அக்யூமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பேனிக்கும் கிடையாது. சேஃபர் சைடில் நம்ம பேங்க் நிஃப்டியை ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிளியராக ட்ரையாங்கிள் பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. அண்ட் வீக்லி மந்த்லியில் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் ஷைன் தான் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வீக்லியோட மேஜர் சப்போர்ட்டை தான் நோக்கி மார்க்கெட் நவர ஆரம்பிக்கும். ஸோ சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 25,650 இந்த லெவலில் வந்துட்டு மார்க்கெட்டை ரீச் ஆகிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 25,112 இருக்குது. ஒருவேளை பேங்க் நிஃப்டி இதுவும் கரெக்ஷன் வந்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கொடுத்த லெவலையும் இதையும் வாட்ச் பண்ணிங்க. இந்த லெவலில் வந்துட்டு அகைன் இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே ஆயிடுச்சுன்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதை தான் நானுமே எதிர்பார்க்குறேன். நிஃப்டி 25,120 இந்த ரேஞ்ச் வரைக்கும் எந்த விதமான பேனிக்கும் வேண்டாம். ப்ளஸ் இது நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நல்ல ஒரு டார்கெட் இருக்குது நம்மளுக்கு அப் சைடில். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 25,950 வரைக்குமே நல்ல ஒரு அப் மூவ் வந்துட்டு எதிர்பார்க்கலாம் நிஃப்டியில். ஸோ இது மாதிரி இறங்கி ஏறினா தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் இருக்குமே தவிர இந்த மாதிரி கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக மார்க்கெட் ஏறிச்சுன்னா அது நல்ல ஒரு மூவாக இருக்காது. ஸோ கீழே வந்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே ஏறும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக பை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே சமயம் மார்க்கெட்டும் ப்ரீத் பண்ணி மேலே ஏறுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீக் 25,122 ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு அக்யூமுலேஷன் ஜோனாக இருக்கும். வீக்லியில் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் தெரியுது மார்க்கெட்டில். ஸோ அதனால் டோன்ட் வரி, அப்கமிங் டேஸில் மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்கமிங் டேஸில் நாளைக்கு நான் ஈவினிங் வந்து மண்டே இன்ட்ராடே அப்டேட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். செட்டப்ஸ் ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட